யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியிலும் சித்திரை புத்தாண்டினை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை புத்தாண்டினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபையினால் பட்டத்திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்லடி கடற்கரையில் இடம்பெற்ற பட்டத்திருவிழாவில் பலரும் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தனர். சித்திரை புத்தாண்டை வரவேற்பதற்காக நாடளாவிய ரீதியில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. புத்தாண்டை வரவேற்கும் நோக்கில் தம்புளை மக்கள் வானவெடி வெடித்து கொண்டாடிய காட்சிகளே இவை. வெளிநாட்டவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வு பாடுதுறையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஊஞ்சலாட்டம், ரபான் அடித்தல், தலையணை சண்டை, பானை உடைத்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. நாளை அலுவல தெற்கு பகுதியிலும் சித்திரை புத்தாண்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பதுளை அராவ கரந்தகாமட பகுதியில் கரந்தகாமட நமக்காக நாம் சமூக அமைப்பினர் புத்தாண்டு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். வரக்காப்பொல புருநாவ விஷன் இளைஞர் அமைப்பு, வரக்காப்பொல பிரதேச செயலகத்தின் கலாசார பிரிவு மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வு வரக்காப்பொல புருநாவ பகுதியில் நடைபெற்றது. பெலன ஹத்தரலியத்த பகுதியில் உள்ள விகாரையில் விகாராதிபதி கலுகல ஜனரத்ன தேரரின் வழிகாட்டலின் கீழ் அப்பகுதி இளைஞர்களின் ஏற்பாட்டிலும் சித்திரை புத்தாண்டு நிகழ்வொன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் வாழும் இளைஞர்கள் சித்திரை புத்தாண்டை இவ்வாறு கொண்டாடினர். நியூசிலாந்தின் வடக்கு ஆக்லாந்தில் வாழும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. ஆக்லாந்தின் நோட் ஷோ பௌத்த மத்திய நிலையத்தின் விகாராதிபதி தலபத்வெவ சத்தாதிஸ்ஸ தேரர் தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.